ஹலோ மக்களே, நிர்மலா சீதாராமன் ஒரு எக்கனாமிஸ்ட் அண்ட் பொலிட்டீஷியன், பொருளாதார நிபுணர் அண்ட் அரசியல்வாதி. இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பெண், மதுரையில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஐயங்கர் ஃபேமிலி. 1959 தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேல வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அண்டு ஸ்கூல் எங்கெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் விழுப்புரத்தில் படிச்சிருக்காங்க. தென் வித்யோதயா ஸ்கூல் இன் சென்னையிலையும் படிச்சிருக்காங்க. தென் எஸ்எஸ்எல்சி 10th எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா செயின்ட் ஃபிலாமினா ஸ்கூல் அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் செகண்டரி எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஹோலி கிராஸ் ஸ்கூல் இன் திருச்சிராப்பள்ளி. தென் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி பார்த்திங்கன்னா இன் எக்கனாமிக்ஸில் சீதாலக்ஷ்மி ராமசுவாமி காலேஜ் திருச்சியில் முடிச்சிருக்காங்க. தென் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அங்கே தான் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராமும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. பட் குட் பண்ணிட்டு லண்டன் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் நரசபுரம், அங்கே அவங்க நேம் பார்த்திங்கன்னா பரக்லா பிரபாகர். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸோ அதனால் இங்கே குவிட் பண்ணிட்டு அவங்க லண்டனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அங்கே லண்டன் போன பின்னாடி நிர்மலா சீதாராமன் என்ன ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெஜென்ட் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்ட்ரீட்டில் ஹோம் டெக்கர் ஸ்டோரில் ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் பர்சனாக அவங்களோட கெரியர் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர் அசோசியேஷன் அங்கே இருக்க அந்த அசோசியேஷனில் எக்கனாமிஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்சோ அவங்க பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் ஆஃப் R&D அட் ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சீனியர் மேனேஜராக அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிபிசி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஷார்ட்டாக வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இந்தியா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 1991 ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு பின்னாடி ஒரு டெப்யூட்டி டைரக்டராக அவங்க இருந்திருக்காங்க. எதில் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் பாலிசி ஸ்டடீஸ் ஹைதராபாத்தில் வந்துட்டு அவங்க டெப்யூட்டி டைரக்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2004 ஒரு ஃபவுண்டிங் டைரக்டர் ஆஃப் பிரணவா ப்ரைவேட் ஸ்கூல் கோஎஜுகேஷன் ஸ்கூல் ஹைதராபாத்தில் அவங்க வந்து ஃபவுண்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் 2003 to 2005 வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு மெம்பர் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அதுக்கு வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. 2005 வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணாங்க. தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2006 பாரதிய ஜனதா பார்ட்டியில் அவங்க இணைந்தாங்க. அதில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருந்தாங்க. அந்த செயற்குழு உறுப்பினர்களில் அவரும் ஒருத்தராக வந்து செயல்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 to 2014 நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் கட்சி அந்த கட்சிக்கு செய்தி தொடர்பாளராக வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 வந்துட்டு பிஜேபி இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பயங்கரமாக வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ நரேந்திர மோடி அவர்களும் வந்து பிரதமராக வந்து பதவியை வகித்தாங்க. ஸோ அவரோட முதல் அமைச்சரவையில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் சுயாதீனம் பொறுப்புடன் அவங்கள வந்து நியமித்தாங்க மோடி அவர்கள். மேலும் பார்த்திங்கன்னா நிதி மற்றும் பெருநிறுவன விவகார அமைச்சகங்களில் கூடுதல் இணை அமைச்சகங்களாக அவரை வந்து நியமனம் செஞ்சாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு வந்து நியமனம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருந்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு இந்த மேல் சபையான ராஜ்யசபாவுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருந்தும் நாடாளுமன்றத்துக்கு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க தொகுதியில் நின்று வெற்றி பெற்று கர்நாடகாவில் இருந்தும் அவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2017 பாதுகாப்பு அமைச்சராக வந்துட்டு அவங்கள பணியை அமர்த்தினாங்க. ஆஃப்டர் இந்திரா காந்திக்கு அப்புறம் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் அப்படின்ற பதவியை வகித்த முழு நேர பெண்மணி பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். அண்ட் 2019 மறுபடியும் பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து வெற்றி அடைகிறாங்க. 2வது முறையாக மோடி அவர்கள் வந்து பிரதமர் பதவி வந்து வகிக்கிறாங்க. அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு நிதி மற்றும் பெருநிறுவன விவகார அமைச்சரமாக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் பார்த்திங்கன்னா இந்திரா காந்திக்கு அடுத்தது இவர் தான் முழு நேர பணி அதில் வந்து ஈடுபடுறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க பட்ஜெட் தாக்கல் எப்போ செஞ்சாங்கன்னா ஜூலை 5 2019 அந்த டைமில் தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2024 3வது முறையாக பாரதிய ஜனதா பார்ட்டி வந்துட்டு வெற்றி அடைகிறாங்க. மோடி அவர்கள் எகைன் 3வது முறையாக கண்டினியூஸாக பிரதமராக பதவி வகிக்கிறாரு. இந்த டைம் பார்த்திங்கன்னா எகைன் இவங்க நிதி அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாங்க. இந்த சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி புரிஞ்ச சாதனையை வந்துட்டு இவங்க இவ்வளோ தூரம் லாங் டைம் ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சனால அவங்களுக்கு முன்னாடி இவங்க இருக்காங்க. தென் இவங்க நிதி அமைச்சராக இருந்தபோது பார்த்திங்கன்னா 2022 இந்தியா 5வது பொருளாதார நாடாக இருந்தது. 5th பிக்கஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக இருந்தது. தென் 2024 பார்த்திங்கன்னா 4th பிளேஸ்க்கு வந்திருக்கு இந்தியா. அதாவது 4வது பொருளாதார மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாக இப்போ வந்து வளர்ந்து வந்திருக்கு. தென் February 2026 தொடர்ந்து ஒரு 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்மணின்னா அது இவங்க தான். ஸோ ஹிஸ்ட்ரியில் அவங்க பேர் இருக்குது. அதுவும் அவங்க அந்த தாக்கல் செய்யும் போது பின்னாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு செக்யூரிட்டியோட வரும்போது பயங்கர கெத்தாக இருக்கும். அந்த டேவே பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு ஃபுல்லாக அவங்க தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த டைமில் செம்ம மொமெண்ட்டாக இருக்கும். பயங்கர ஹீரோயிக் மொமெண்ட்டாக இருக்கும். அவங்கள அந்த ஃபுல் எல்லா நியூஸ் சேனலில் திருப்பினாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்கும். தென் அவார்ட்ஸும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அவங்க படித்தாங்க இல்லையா, ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருது, அந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதேமாதிரி ஃபாரப்ஸ் உலகின் வந்து சக்தி வாய்ந்த பெண்கள் லிஸ்ட்டில் 100 பேர் வந்துட்டு வருஷம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சக்தி வாய்ந்த பெண்மணிகள் லிஸ்ட்டு. அதில் தொடர்ந்து 7வது முறையாக அவங்க நேம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2019 34th பிளேஸில் அவங்க இருந்தாங்க அந்த 100 சக்தி வாய்ந்த பெண்கள் லிஸ்ட்டில். 2020 பார்த்திங்கன்னா 41 பிளேஸில், 2021 37th பிளேஸ், 2022 36th பிளேஸ், 2023 32th பிளேஸ், 2024 28th பிளேஸ், இப்போ 2025 24th பிளேஸ். ஸோ தொடர்ந்து 7வது முறையாக அவங்க வந்து சக்தி வாய்ந்த பெண்மணி அப்படிங்கிறத வந்துட்டு நிலைநாட்டியிருக்காங்க. தென் 2021 இந்த எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிறதுல சிறந்த விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த வணிக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற விருது வந்து அவங்களுக்கு வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இவங்க நம்மளோட தமிழ் பெண், நம்ம இந்திய பெண். ஸோ இவங்களை கண்டிப்பாக எல்லாருமே நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். நமக்கு எங்கேயுமே தெரியாத ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க ஒரு தமிழ் பெண், இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. இவங்களோட சக்ஸஸ் பாருங்கள். சாதாரண ஒரு சேல்ஸ் பர்சனாக அவங்களோட ஜாப் அவங்க தொடங்கி இங்கே இவ்வளோ தூரம் ஒரு நிதி அமைச்சராக இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பாருங்கள். சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்குது, அதுலேருந்து அப்படியே இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்புன்னு சொல்லி அப்படியே அழகாக அவங்க மூவ் ஆகிட்டு அவங்க சக்ஸஸ் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக திறமை இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ரீச் ஆகலாம். அதுக்கு இவங்க ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஒரு பெண்ணாக இவங்கள நினச்சா உண்மையாகவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். அண்டு இவங்க பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. அரசியல் அப்படிங்கிற நம்ம கருத்து வந்துட்டு வேறுபடலாம். அவங்கள நமக்கு அந்த இதில் நமக்கு பிடிக்காமலும் போகலாம். பட் ஒரு பெண்ணாக இவ்வளோ தூரம் வளர்ந்து வர்றது வந்துட்டு இது வந்து சாதாரணம். அது கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவங்களோட கணவர் அவர்களோட சப்போர்ட் இல்லாமலும் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஒரு ஆண் வெற்றி அடைஞ்சால் அது வந்துட்டு வெளி உலகத்தில் இருக்க அந்த வேலைகளில் ஆன வெற்றியை மட்டும்தான் கொண்டாடுவாங்க. பட் அதே ஒரு பெண் வந்து வெற்றி அடைஞ்சால் வீடு அண்டு வெளியே ரெண்டுமே சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ வீட்டோட சப்போர்ட்டும் வேணும், வெளியிலையும் அவங்களுக்கு நல்லா சக்ஸஸ் கிடைக்கிது. ஸோ இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக நினச்சிட்டு நாமளும் நிறைய முயற்சிகள் செய்வோம், நிறைய இடத்துல நாமளும் சக்ஸஸ் அடையலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.